Hi friends, welcome to my channel Moments with Manisha. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா எள்ளு மிட்டாய் தான் செய்ய போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம full வீடியோ பாருங்க. கண்டிப்பா என்னோட சேனலை subscribe லைக் பண்ண மறந்துடாதீங்க. சோ எள்ளு மிட்டாய் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா வாங்க. மிட்டாய் செய்யறதுக்கு நிறைய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவையில்ல. ரெண்டே இன்கிரிடியன்ட்ஸ் போதும். சோ நான் இன்னைக்கு வந்து எள்ளும் வெல்லமும் தான் எடுத்திருக்கேன். 150 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 200 கிராம் வெல்லம் தேவை. ஸோ எள்ளு வந்து எங்கள் கடையிலே இருக்குது. நாங்கள் எண்ணெய் கடை வச்சுருக்கனால நாங்கள் எள்ளு எங்களுக்கு தேவைப்படும். ஸோ எள்ளு வந்து நம்ம சலிச்சு எடுத்தோம்னா கூட அவ்வளோ தூசி போகாது. ஸோ நம்ம பிடைச்சி எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா தான் இன்னைக்கு பிடைச்சி தர போகிறாங்க. வாங்க போகலாம். நம்ம கடையில் வாங்குறப்ப இந்த எள்ளில் வந்து இவ்வளோ தூசி இருக்காது. நம்ம டைரெக்டாகவே வந்து அந்த விளையிற இடத்துலேருந்து நமக்கு அப்படியே கடையில் போய் நம்ம வாங்குறனால ஸோ நமக்கு இவ்வளோ தூசி இருக்குது. ஆனால் இந்த எள்ளு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கழுவி இது பண்ண நமக்கு ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. மற்ற கடைகளில் வாங்குறது எப்படின்னு எனக்கு தெரில. நம்ம டைரெக்டாக விவசாயிங்கக்கிட்ட இருந்து வாங்குறனால தான் இந்த எள்ளில் இவ்வளோ தூசி. ஃபுல்லாக வந்து கரம்ப மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஃபுல்லாகவே இந்த இதில் இருந்துச்சு. மண் தான் இருந்துச்சு நிறையா. தூசியை தாண்டி மண். அப்போவே நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த எள்ளு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. அதனால தான் நல்லா நாங்கள் பிடைச்சி எடுத்துட்டு திரும்ப வந்து இதை ஒரு எள்ளு சலிக்கிறதுல சலிச்சு எடுத்துட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துடும். மண் மட்டும் தான் இருந்துச்சு, குப்பை எதுவுமே கிடையாது. எள்ளு மிட்டாயில் வந்து இவ்வளோ சத்துக்கள் இருக்கான். அயன் சத்து, கால்சியம் சத்து. கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க. அதை விட ஹார்ட்க்கு வந்து ரொம்ப நல்லதான். இப்போ எடுத்துருக்க 200 கிராம் வெல்லத்தை வந்து நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கான பதம் எப்படின்றதையும் நான் பாகு கொதிச்சு வரப்ப சொல்றேன். 200 கிராம் வெல்லத்துக்கு வந்து நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எடுத்த 150 கிராம் எள்ளை வந்து புடைச்சி கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இந்த காலத்தில் வந்து எள்ளு மிட்டாய் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் மறந்தே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து எங்கள் ஆச்சி வீட்டுக்கெலாம் நம்ம போகிறப்ப இந்த எள்ளு இதுதான் வறுத்து வச்சுருப்பாங்க. ஸ்நாக்ஸே அதுதான். ஆனால் இப்போ என்னென்னமோ சாக்லேட்ஸ் அது இதுன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸை எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ அந்தளவு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். சாக்லேட் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ஐட்டம்ஸை வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா நல்லா பழகிடுவாங்க, அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ நேற்று செஞ்சப்போ எல்லாமே காலி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் தான் செஞ்சேன், ஆனால் உடனே காலி ஆயிடுச்சு. எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். நல்லா அப்போ தான் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சாப்பிட்றப்ப இருக்கும். ஸோ அவ்வளோதான், எள்ளு நல்லா போடுச்சு. கொஞ்சமாக இந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் ஆட் பண்ணிட்டு போகிறோம். டேஸ்ட்டுக்காண்டி தான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். வேணாலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாகு காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கும். ஆனால் இன்னும் அந்த பதத்துக்கு வரல. ஸோ வரப்போ வெள்ளத்தோட பதம் எப்படி பார்க்குறதுன்னு நம்ம அதை பார்க்க போகிறோம். தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த வெள்ளத்தை இப்படி விட்டு பார்க்கணும். விட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா இன்னும் மிட்டாய் பதத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் கரையுது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா சரியாக வந்துடுச்சு. பார்க்கலாம். எடுத்துட்டு இப்படி உடைச்சோன்னா உடையும். இந்த உடையிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாம் எடுத்து இதில் கொட்டணும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி வைப்போம். ஒரு பிளேட்டில் வந்து நெய் இதெல்லாம் தடவி வச்சுக்கணும். இல்லைன்னா ஒட்டிடும். நல்லா நாங்கள் செஞ்ச பாத்திரத்திலே ஒட்டிடுச்சு. ஸோ நெய் தடவி வச்சு சூடோடவே வந்து நம்ம அதை அந்த ஷேப்க்கு ரவுண்ட் ஷேப் கொண்டு வரணும். நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ரொம்ப சூடாயிடுச்சு. இந்த கட்டை இதுலலாம் வந்து பூரி கட்டையில் தான் தேய்க்கலான்னு பார்த்தா அதில் நெய் தடவாமல் விட்டுட்டோம். ஸோ தேய்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னால் தேய்க்க முடியல. என் தம்பி தான் தேய்ச்சான். அவனுக்கே வந்து சூடு கையில் படுற மாதிரி தான். எள்ளு மிட்டாய் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் செய்யலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களால் கட் பண்ண முடியல, ஹீட் அதிகமாக இருந்தனால. ஸோ உருண்டே ஆக்கியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.